ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் செடிங்களுக்கு லிக்விட் உரம் தாங்க கொடுத்தேன். இந்த அரிசி கழுவுற தண்ணி, கீரை தண்டு, அதாவது முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு அதோட தண்டெல்லாம் நான் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம தோசை மாவு பண்ணிக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் கழுவிட்டு அந்த தண்ணியை நான் ஊற வச்சுருந்த தண்ணி தான் இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றிட்டு இருக்கேன். இதெல்லாம் நிறைய நாள் நான் ஊற வைக்க மாட்டேங்க. 2 நாள் 3 நாள் அப்படி ஊறின தண்ணிங்களை நான் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுவேன். இன்றைக்கி நான் ஊற்றுனது மல்லிப்பூ செடிக்கு தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் சரி கொஞ்சம் ஊற்றி அதை தெம்பாக்கிலாம் சொல்லி அதுக்கு ஊற்றிட்டு இருக்கேன். எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுனேன். மெயினாக மல்லிப்பூ செடிக்கு நிறைய ஊற்றுனேன். முடக்கத்தான் கீரை இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேங்க. கிளைமேட்டை பாருங்களேன், மங்கி போய் இருக்குது. இதை நம்பிட்டு இருந்தால் நம்ம செடிங்கெல்லாம் வாடி போயிடும் தண்ணி ஊற்றாமல் இருந்தால். இதே மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் முந்தின சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சிச்சுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் வீடியோவில். சரின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற வரலங்க. ஏன்னா பார்த்தேன் செடிங்கெல்லாம் நல்லதாக இருந்துச்சு, ஊற்ற வரல. இன்றைக்கி போய் பார்க்குறேன் செடிங்கெல்லாம் வாடி போய் நிற்குது. இதோடு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, மழை பெஞ்சாலும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் பறிச்சுக்கிட்டு வந்தது காந்தாரிங்க. பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வேண்டி தான். எனக்கு பிடிச்சது இந்த ஏப்ரல் மே மாதத்தில் தான் சாப்பிடவும் முடியும். இந்த பெங்களூரில் அல்லாத டைமெல்லாம் சாப்பிடவே முடியாது. இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னெல்லாம்னா, ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன், காந்தாரி மிளகு. அதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த வாசனையே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி கருவாடு சம்மந்தி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கருவாடை சுட்டு நாங்கள் சம்மந்தி பண்ணுவோம், அதுவும் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன் பழைய சாப்பாடு. அதே மாதிரி மாடி தோட்டத்தில் இந்த டாலியா செடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ஃபஸ்ட்டாக பூத்த வந்த மொட்டுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. அது தொட்டு பார்க்க ஒரு டைம் அவ்வளோ கல்லாக கட்டியாக இருக்குது. அப்போ இந்த பூ விரிஞ்சால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தேன். அழகாக பூத்துருக்க செம்பருத்தி வானத்துக்கும் அதுக்கும் எட்டுற மாதிரி இருக்குது பார்க்கக்கூடிய டைமு. இப்படியெல்லாம் தான் மாடி தோட்டத்தில் அழகாக ரசிக்கிறது. அதே மாதிரி அடினியும் பூ பூத்துருக்குங்க. ஆனால் இந்த வாட்டி பூத்தது கொஞ்சம் டல்லாக பூத்துருக்கு கலரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.